பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட கூட இடைபடுகிற வசனம் சங்கீதம் 119:92. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமேன். இன்றைக்கி ஒருவேளை நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி துக்க முகத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, முதல்ல நீங்கள் செய்கிற காரியம் என்னவாக இருக்கும்? நம்ம வேதத்தை வாசிக்கிறத விட்டுருப்போம், ஜெபிக்கிறத விட்டுருப்போம், எனக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு செல்றதை நிறுத்தியிருப்போம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு துக்கமாக நீங்கள் இருந்தால் கூட இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க வாசிக்க உங்கள் துக்கம் பறந்து போகும். உங்களுக்கு இன்றைக்கி இருக்க கஷ்டம் யோபுவை விட பெரிய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? இல்லை. ஆனால் கூட யோபு ஆண்டவருக்குள்ளே நிலைச்சு நின்றது போல் இன்றைக்கு உங்கள் துக்கமான நேரத்தில் கூட நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் துக்கங்களை மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவர். வேதத்தின் மூலமாக உங்களிடத்துல பேச ஆண்டவர் விருப்பப்படுகிறார். வேதத்தை எடுத்து வாசிங்க, ஆண்டவர் இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ்.